எப்படி போறாருனாலும் இந்த சண்டே மார்னிங் மட்டும் 8 மணிக்குள்ளே எழுந்துடுற மாதிரியே தான் ஆயிடுது. சாட்டர்டே நாங்கள் நைட்டு தூங்குனதே 3:00 தான் தூங்கினோம். ஆனாலும் காலையில் 8 மணிக்கெலாம் ஷார்ப்பாக எழுந்துட்டோம். எதுக்கு எழுந்தோம்னே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லேட்டாக எழுந்தால் கூட பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சே ஆகணும். ஸோ அதனால் கொஞ்சம் அரிசி மாவு ஊர்லேருந்து கொடுத்து விட்டது இருந்தது. அதை வச்சு பணியாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே கார பணியாரம் செய்யலாம்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு. கதிர் வெங்காயம் கட் பண்ண சொல்லிவிட்டு எல்லாம் ஒரு பக்கம் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து கொடுக்கறது மட்டும் தான் நம்ம வேலை. பணியாரக்கல் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, எங்கள் ஃபேமிலியில் ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. பணியாரக்கல்லையோ தோசைக்கல்லையோ கழுவுனா அது எந்திரிக்காதுன்னு ஒரு பிளான் இருக்குது. அதனாலே நாங்கள் கழுவுறதில்ல. நார்மலாகவே நைட்டே யோசிச்சு வச்சுருவோம் என்ன செய்யலாம்னு. அது சண்டேனாவே 2 நாள் முன்னாடியே யோசிச்சு வச்சுருவோம். பட் அது திரும்ப இந்த டைம் எங்களுக்கு யோசிக்கவே தோணல. அப்புறம் தான் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, இன்னும் 3 டேஸில் புரட்டாசி வந்துடுது, நீங்கள் இன்றைக்கி நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்ருங்க அப்படின்னு. இது எங்களுக்கு தெரியவே தெரியாது, நாங்கள் இதை பற்றி யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னோம். அப்புறம் அக்கா வீட்டில் ஃபர்னிச்சர்லாம் வந்திருந்தனால அதை எடுத்து வைக்க போயிட்டு அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அவங்க சூடாக ஒயிட் ரைஸும் சிக்கன் குழம்பும் செஞ்சுருந்தாங்களா, ஸோ அதை வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சை ஒப்பேத்தியாச்சு. டின்னர் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சரி மார்க்கெட் போகிற வேலை இருக்குது, அதுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒசூரில் ஒரு குட்டி மார்க்கெட், ஜோதி நகர்னு நினைக்கிறேன், அங்கே பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு மார்க்கெட் இருந்தது. அங்கே போயிட்டு அங்கே தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு ரிட்டன் வரும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு தான் போனது கடைக்கு. பட் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை மட்டுமே, ஸ்டார்டர்ஸ் மட்டுமே டின்னராக சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக வந்துட்டோம். அப்போவுமே நான் கேட்டேன் சிக்கன் நூடுல்ஸ் வேணும்னு. போன வீக் தான் வாங்கி கொடுத்தேன், இந்த டிவிக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. லெமன் டீ இது வரைக்கும் நான் வெளியில் குடிச்சதே இல்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் குடித்தோம். நல்லா தான் இருந்தது. அதை வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு கிளம்பி வந்தாச்சு.